இந்த இந்த நாளிலும் அ அ நாம வந்து அம் அம் ஒரு 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 பர்ட்டிகுலர் வசனத்த வச்சு நம்ம தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ம். யோபு 28, 28வது வசனத்துல அம் இந்த மாரி சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னார். ஆ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னார். ஆ அதாவது நம்ம பார்க்கிறோம், ஆ அதாவது கடவுளுக்கு பயப்படுறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளோ எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடவுளுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறது. ஆ துணிஞ்சு பாவம் செய்யாம, ஆ நம்ம மனசாட்சிய வந்து ஆ கா ஆ நல் மனசாட்சியோட இருக்கிறது. ஆம் ஆ தேவனுக்கு பயந்து ஆ பொல்லாப்பை விட்டு விலகுறது வந்து, அந்த ஒரு குணாதிசயம் வந்து ஆம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆ ரொம்ப ரொம்ப ஆ அடிப்படையா இருக்க வேண்டிய ஒரு காரியம். தேவன் வந்து ஆ மனுஷனை சிருஷ்டித்த நாள்ல இருந்தே, ஆம் இந்த நாள் வரைக்கும் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஆம் ஒவ்வொரு மாரி இடைப்பட்டிருக்கிறாரு. ஆம் இப்ப நம்ம இந்த இந்த அதிகாரம் பார்த்தது பார்த்தீங்கன்னா, இது யோபுவோட காலகட்டத்தில உள்ள வசனங்கள். அ அந்த டைம்ல அ சுவிசேஷம் கிடையாது. காஸ்பல் கிடையாது. ஆம் அந்த டைம்ல வந்து அம் காட் வந்து அவங்களுக்கு இவருக்கு நியாயப்பிரமாணமும் இருக்கான்னு நமக்கு தெரியாது. இது வந்து அதுக்கும் முந்தின காலகட்டமா கூட இருக்கலாம். நியாயப்பிரமாணமும் இல்ல. அப்போ ஆனா எந்த காலகட்டமா இருந்தாலும், ஆம் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் வந்து அ அவங்களுக்குள்ள பை டிஃபால்ட் இருக்க வேண்டிய ஒரு பேசிக்கான ஒரு குணாதிசயம் என்னன்னா, தன்னை படைச்ச சிருஷ்டி தேவனுக்கு பயப்படுறது. ஆ நம்மள வந்து ஒருத்தர் படைச்சிருக்கிறார். நம்மள வந்து கடவுள் படைச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம அவருக்கு பயந்து நடக்கணும் அப்படின்றது வந்து, அவருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகணுங்கிறது வந்து, ஆ அ ரொம்ப ரொம்ப ஒரு அ அடிப்படையான ஒரு காரியம். ஆ இப்ப நம்ம இந்த அ யோபுவ பார்த்தீங்கன்னா, அவர குறிச்சு அ தேவன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆ ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும், சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். யோபு 1:1ல பார்க்கிறோம். யோபுவ குறிச்சு சொல்லும்போது தேவனே ஆ சாட்சியா சொல்லுவார். ஆ என்னன்னா, உத்தமனாகிய அ யோபு. அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னா, ஆ தேவனுக்கு பயந்து ஆ பொல்லாப்புக்கு விலகுகிறவரா அவர் இருந்தார். யோபு வந்து அந்த காலகட்டத்திலயும் அவர் எப்படி இருந்தாருன்னா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவரா அவர் இருந்தார். கடவுளுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து அவர் ஒவ்வொரு வழியிலும் அவர் செம்மையான பாதையில நடந்தவரா இருந்தார். அ அவருக்குள்ள ஒரு தேவ பக்தி, தேவ பயம் அவ்ளோ இருந்துச்சு. அ அவருக்கு எவ்ளோ நம்மள மாரி ஒரு வேதம் புக் அவர் கையில இருந்திருக்குமான்னா தெரியல. ஆம் எவ்ளோ நமக்கு எல்லா சாட்சிகளும் நமக்கு இருக்கு. திரளான மேகம் போன்ற சாட்சிகள் நமக்கு இருக்கு. ஆனா, அவர் கையில எவ்ளோ பரிசுத்தவான்களோடு அவர் இடைப்பட்ட சாட்சிகள் இருக்கும்னு நமக்கு தெரியல. ஆனா, அவர் எப்படி இருந்தாரு? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருந்தார். உத்தமனா இருந்தார். அப்போ அவர் ஒரு தேவனுக்கு ஒரு நண்பரைப் போல என்ன இருந்தாரு? இருந்திருக்கிறாரு யோபு. ஆ அப்போ ம் ஆ நம்ம இப்போ இப்போ நம்ம இன்னைக்கு தியானிச்சுட்டு இருக்கிறது என்னன்னா, ஆ அந்த கடவுளுக்கு பயப்படுற அந்த காரியம் வந்து நம்ம லைஃப்ல எவ்வளோ முக்கியம். ஆ நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுவது தான் ஞானத்தின் ஆரம்பம். ஒரு மனுஷனுக்கு வந்து ஆம் அவனுடைய விஸ்டமே என்னன்னா,
கடவுளுக்கு பயந்து பொல்லாப்ப விட்டு விலகி இருக்கிறது தான் ஆ ஞானமே. அ அதுதான் ஞானம் அப்படின்னு நம்ம இப்ப பார்த்தோம். பொல்லாப்பை விட்டு விலகுறது தான் புத்தி. கர்த்தருக்கு பயப்படுகிறதில் தான் ஞானம். ஆ ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ம் இப்ப இந்த யோபுவ குறிச்சு யோபுவ பத்தி நம்ம பார்த்தோம்னா, நம்ம நெறைய வாட்டி அந்த ஸ்டோரி நம்ம படிச்சிருப்போம். இருந்தாலும் அ அத நம்ம ஒரு வாட்டி அ ரிமெம்பர் பண்ணி பார்ப்போம். இப்ப யோபு பார்த்தீங்கன்னா, அ அவர் வந்து ஒரு உத்தமமா இருந்தவரு. ஆனா, அவருக்கு என்ன வருது? ஒரு பாடுகள் வருது. ஒரு உபத்திரவம் வருது. ஆ ஒரு ஒரு நீதியா இருக்கிறவனுக்கு நம்ம உலகத்துல கேள்வி வரலாம். நீதிமான்களுக்கு ஏன் பாடுகள் வருது? ஆ இன்னசென்ட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து கஷ்டம் வருதே! அதுக்கெல்லாம் என்ன பதில்? அப்படின்னு கேட்கலாம். அ எ நெறைய பேர் வந்து என்ன பண்ணலாம், அத கடவுளுக்கு கண் இல்லையா? அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அ இதுக்கெல்லாம் என்ன பதில்? அப்படின்னு அ அ இதெல்லாம் எதனால? அப்படின்னு நமக்கு வந்து முழுமையா நமக்கு வந்து தெரியாது. ஆனா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யோபுக்கு வந்து ஒரு உத்தமனா இருக்கிறாரு. ஆனா அவருக்கு வந்து நெறைய பாடுகள் வருது. அ இதோட பின்னாடி பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் யார் காரணமா இருக்கிறா? பிசாசு தான் காரணமா இருக்கு. பிசாசு எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் வந்து ஒரு அக்யூசர். அ அ தேவன் கிட்ட போயிட்டு, அ அவருடைய சிருஷ்டிப்பாகிய நம்மள குறிச்சு அ அக்யூஸ் பண்றது. அ அ குற்றம் சுமத்துகிறவனா யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். பிசாசு போய் தேவன்கிட்ட என்ன அவனுடைய முக்கியமான நோக்கமே என்ன? ஆ தேவன் படைச்ச நம்மள அவர்கிட்டருந்து பிரிக்கிறது தான் அவனுடைய பெரிய ஒரு நோக்கமா இருக்கிறது. நமக்கு ஒரு எல்லா ஹியூமன்ஸ்க்கும் ஒரு பெரிய அட்வைசரி, அ பெரிய ஒரு எதிரி யாரு? பிசாசு. நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆனா, எல்லாரோட லைஃப்லயும் வந்து அ அவன் இம்பாக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறது யாரு? பிசாசு. அவன் தான் என்ன பண்றான்? தேவன் கிட்ட போயிட்டு பேசுறான். ஆ யோபுவ குறிச்சு என்ன குற்றம் சுமத்துறான்னா, அவன் வந்து நீதிமானா இருக்கிறான். அவனுக்கு நீங்க எல்லா ஐஸ்வர்யத்தையும் குடுத்துருக்கிறீங்க. அதனால தான் அவன் எப்படி இருக்கான்? உமக்கு பயந்து நீதியா வாழ்றான். நீங்க குடுக்குற ரிவார்டுக்காக தான் என்ன பண்றான்? அவன் வந்து உண்மையுள்ளவனா இருக்கிறான். அவனுடைய உத்தமனா இருக்கிறான். நீங்க அவனுக்கு குடுக்குற ரிவார்டெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவான்? அவன் உத்தமம் உள்ளவனா இருக்க மாட்டான். அதாவது எத அட்டாக் பண்ண பார்க்குறான்? அ கடவுளுக்கு முன்பாக நம்மள வந்து குற்றமுள்ளவனாக்கணும். அவன் நல்லவனா தான் நடந்துகிட்டு இருக்கான். ஆனாலும் தேவன் கிட்ட போய் என்ன சொல்றான்? அவன் நல்லவன் இல்ல. அவனோட நோக்கங்கள் வந்து அவன் நீதியா இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க அவன ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறதுனால தான் அவன் அப்படி இருக்கான். நீங்க அத எடுத்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய உண்மையான ரூபம் தெரியும். அவன் வந்து அ அந்த உத்தமத்துல இருக்க மாட்டான். உமக்கு பயப்படுற பயத்துல இருக்க மாட்டான். உம்மை தூஷிப்பான். அப்படின்னு யார்கிட்ட போய் சொல்றான்? காட் கிட்ட வந்து குற்றம் சுமத்துறான். இப்போ காட் வந்து அ நீ சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம்? அ அ அவ பிசாச வந்து தள்ளியிருக்கலாம். ஆனா வந்து காட்க்கு அந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்காரு? அ அத அலோவ் பண்றாரு. ஏன்னா, அ ஹி வாண்ட்ஸ் டூ ப்ரூவ் இட் ராங். அ இப்ப பிசாச வந்து அ அவங்க அவன் முன் வச்ச அந்த குற்றத்த வந்து காட் வந்து அவருடைய ஞானத்துல ஹி வாண்ட்ஸ் இட் டூ அலோவ். அது நடந்து அ யோபு வந்து அ அவன் சோதிக்கப்ப அ இதெல்லாம் இருந்தாலும் அவனுடைய யோபுவோட ரைச்சியஸ்னஸ் அவன் பிசாசு குற்றப்படுத்தினது பொய்யி அப்படின்றத வந்து காட் வந்து காண்பிக்கணும். அ அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு? அத அலோவ் பண்றாரு. அவருடைய ஞானத்துல என்ன பண்றாரு? அலோவ் பண்றாரு. அ அதுக்கேத்த மாரியே யோபு எப்படி இருந்தாரு? அவரு நெறைய வருத்தத்துல வந்து பேசுவாரு. ஆனாலும் தேவன எந்த இடத்துலயும் என்ன பண்ண மாட்டாரு, தூஷிக்க மாட்டாரு. அவங்க மனைவி கூட சொல்லுவாங்க. ஆனா அவர தூஷிக்க மாட்டார். "நிர்வாணியாய் வந்தா நிர்வாணியா போவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்" அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அவர் வந்து அவ்ளோ ஒரு அ கடவுள் மேல உள்ள உத்தமத்துல அவர் நிலைச்சிருந்தாரு. அவர் அவங்க நண்பர்கள்லாம் வந்து அவர குற்றப்படுத்தி நீ ஒரு என்ன சொன்னாங்க? மனுஷனுக்கு ஒரு பாடுகள் வருதுன்னா, அவன் கண்டிப்பா ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான். அதனால தான் பாடுகள் வருது. அ அவனோட உத்தமத்த வந்து என்ன பண்றாங்க? கொஸ்டின் பண்றாங்க.
அது உத்தமம் இல்ல, உத்தமத்துல நடக்கல அப்படின்னு எல்லாரும் என்ன பண்றாங்க? குற்றப்படுத்துறாங்க. ஆனா, யோபுக்கு பதில் இல்ல. பட் இருந்தாலும் என்ன பண்றாரு? அவர்கிட்ட எந்த ஒரு நன்மையும் இல்ல. அவருக்கு எந்த விதமான ஐஸ்வர்யம் இல்ல, சுகம் இல்ல, எந்த ஒரு பலனும் அவருக்கு இல்ல. ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு? கடவுள பற்றிக் கொண்டே தான் இருந்தாரு. ஆம் எ அவருக்கு அவருக்கு எது இருக்கோ இல்லையோ, ஆனா வந்து அவர் என்ன பண்ணியிருந்தாரு? கடவுள பற்றிக் கொண்டே தான் இருந்தாரு. ஆ கடவுள் அதுக்கேத்த மாரி கடைசில என்ன பண்ணாரு? அவரு அவ அவர வந்து மீண்டும் அவரு ஆ தம்மை வெளிப்படுத்தி, அவருக்கு ரொம்ப இப்ப டீட்டெயிலா ஆன்சர் பண்ணலனாலும், அவருக்கு வந்து அ என்ன பண்ணாரு? அவருடைய மகிமையெல்லாம் காமிச்சு, அவரு என்ன பண்ணாரு? மீண்டுமா அவருக்கு எல்லாவற்றையும் ரெட்டிப்பா என்ன பண்ணாரு? திரும்ப யோபுக்கு கொடுத்துட்டாரு. ஆ அப்ப நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்? தேவன் வந்து எதுல ரொம்ப கவனம் உள்ளவரா இருந்தாரு? யோபுவோட உத்தமத்துல, யோபுவோட கேரக்டர்ல, யோபுவோட ரைச்சியஸ்னஸ் அவருடைய நீதிய வந்து கடவுள் வந்து அது வந்து அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியேற பெற்றதா இருக்கு. பிசாசு எத பறிக்கணும்னு பார்க்குறான்? யோபுவோட நீதிய, அவனோட தேவ பக்திய வந்து குற்றப்படுத்தணும்னு பிசாசு பார்க்கிறான். ஆனா தேவனுக்கு எது எது முக்கியமா இருந்தது? அவன் நீதியுள்ளவன், அவன் வந்து தேவனுக்கு பயப்படுகிறவன். அந்த கேரக்டர வந்து காட் வந்து வெளியில கொண்டு வரணும். அத காண்பிக்கணும். அத ப்ரூவ் பண்ணணும். பிசாசுக்கு முன்பாக அவன வந்து யோபு வந்து உத்தமன்றத காண்பிக்கணும். பிசாச வெட்கப்படுத்தணும் அப்படின்றது தான் காடோட நோக்கமா இருந்துச்சு. அப்போ நமக்கும் எவ்ரி ஹியூமன்ஸ்க்கும் வந்து எல்லாத்த விட எது முக்கியம்? நம்ம வந்து வி ஷுட் பி அ தேவனுக்கு பயந்து நம்ம வாழ்றது. நம்ம கடவுளுக்கு முன்பாக நம்ம ரைட்டா இருக்கிறது, பரிசுத்தமா இருக்கிறது, நீதியா இருக்கிறது தான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு எவ்ரி ஹியூமன்ஸ்க்கும் ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அ அதுல தான் என்ன இருக்கு? ஞானமே விளங்கும். அ உலகம் வந்து ஞானம்னா அத வந்து வேற மாரி சொல்லலாம். உலக பிரகாரமான விஷயங்கள்ல ஞானமா இருக்கிறது. அ அ அறிவா நடந்துக்கிறது. என்ன வேணா வச்சுக்கலாம். ஆனா காட் கண்களுக்கு பைபிள் வேதத்தில சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காட் மட்டும் தான் ஞானம் உள்ளவர். அப்ப மனுஷங்கள் வந்து ஆ மெயினா நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஞானம், புத்தி என்னன்னா, நம்ம தேவனுக்கு பயப்படுற காரியம் தான். அதே மாரி தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற காரியம் தான் வந்து நம்ம செய்யக்கூடிய ஞானமுள்ள ஒரு காரியம். அதுதான் ஞானத்திற்கான ஆரம்பம். ஆ அத நம்ம என்ன பண்றோம்? யோபோட வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியுது. ஆ இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து ம். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் எப்படி இருக்கும்? கற்பனைகள்லாம் வந்து ஆ டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இப்போ நியாயப்பிரமாண காலத்தில தேவன் தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருந்தது? அது ஒரு வேற மாரியான எதிர்பார்ப்புகளா இருந்திருக்கும். ஆ இப்போ நம்ம இயேசப்பாவோட சுவிசேஷத்துக்குள்ள இருக்கிற நம்ம கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறது வேற மாரி இருக்கும். ஆம் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் தேவன் வந்து எதிர்பார்க்கிறது வந்து வேற வேற. ஏன்னா நம்ம வந்து அவருடைய சுவிசேஷத்திற்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆ நம்மளுடைய நீதி, நம்மளுடைய ஆ ஏசப்பா நம்மகிட்ட பிரதானமா என்ன கேட்கிறாரு? என்னிடத்துல அன்பு கூரணும், தேவனிடத்துல அன்பு கூரணும், இயேசுவினிடத்துல அன்பு கூரணும் அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? பிரதானமா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆ இப்போ ஆ ஆ நம்ம நம்ம அத நம்ம தேவன் மேல உள்ள பயத்துல நம்ம அவருக்கு பயப்படுறதுல நம்ம அதிகமா நம்ம இப்போ என்ன செய்யணும்? ஏசப்பா மேல, தேவன் மேல நம்ம என்ன பண்ணவர்களா இருக்கணும்? அன்பு கூறுகிறவர்களா இருக்கணும். அவருக்கு பயந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்களா இருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்களா இருக்கணும். தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிகிறவர்களா இருக்கணும். ஆ கடவுளுக்கு பயந்து அவருக்கு நம்ம எப்படி கீழ்ப்படியணும்? நமக்கு ஏசப்பா கொடுத்த பிரதானமான கற்பனைகள நம்ம கைக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். நமக்கு ஏசப்பா கொடுத்திருக்கிற ஆ கட்டளைகள், ஏசப்பா நமக்கு காண்பிச்சிருக்கிற மாதிரிகள், அத நம்ம வந்து ஃபாலோ பண்றதுல நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கவனம் செலுத்துகிறவர்களா இருக்கணும். இதுதான் நம்ம கடவுளுக்கு குடுக்குற ரெஸ்பெக்ட். நமக்கு அவருக்கு குடுக்குற பயம். ஆ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நெருங்கி இருக்கிறோம், அவருக்குள்ள நம்ம ஆ ஆ சார்ந்து இருக்கிறோன்றது தான்
நாம வந்து கடவுளுக்கு காண்பிக்கிற பயம். "ஒருவனை நேசிச்சால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கன்னு" சொல்லியிருக்கிறார் இயேசப்பா. அ அப்போ நம்ம வந்து நம்ம கடவுளுக்கு பயத்த நம்ம எப்படி நம்ம வெளிப்படுத்தணும்? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நெருங்கி இருக்கிறோம், ன்றது நம்ம இருக்கிற காலகட்டத்தில நம்ம காட் நம்மகிட்ட எதிர்பார்க்குற அந்த தெய்வ பயம் வந்து, அவரிடத்துல அன்பு செலுத்துறதன் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும்? அத காண்பிக்க முடியும். ம். மெயினா அ நம்ம இந்த யோபு விஷயத்துல பார்க்கும்போது, எது ரொம்ப முக்கியம் ஒரு அந்த எல்லா காலகட்டத்திலயும் மனுஷங்க வந்து அ சி எதுவுமே வந்து அ அ யோபுவோட காலகட்டத்தில இந்த டெக்னாலஜிலாம் இருந்திருக்காது. அப்போ இருந்த லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டா இருந்திருக்கும். அப்போ இருந்த அ காரியங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கும், அப்ப இருக்கிற காலகட்டத்துக்கும் நெறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஆனா, அடிப்படையா அ அ காட் கூட உள்ள ரிலேஷன்ஷிப்பு, காட்க்கு பயப்படுறது, அ உத்தமமா நடக்கிறது, கடவுளுக்கு பிரியமா நடக்கிறது. இந்த காரியங்கள்லாம் எப்படி இருக்கு? காமனா தான் இருக்கு. எந்த காலகட்டத்தில இருந்தாலும், எது இருந்தாலும் ரொம்ப கோரா ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இருக்க வேண்டிய விஷயங்கள். அந்த கடவுளுக்கு பயப்படுறது, அவருடைய வழியில நடக்கிறது. இதுதான் வந்து என்னவா இருக்கு, ஒவ்வொருத்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அத நம்ம வந்து யோபோட அ காரியங்கள படிக்கும்போது நமக்கு தெரிய வருது. எல் ம் நம்ம அநேக வசனங்கள் இருக்கு. அம் அ அ ஒரு 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 வசனம் வரும். அ நீதியை அ "வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்?" அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆ காட் வந்து எல்லா காலகட்டத்திலயும் நம்மளுடைய நீதியின் மேல அவருக்கு என்னவா இருக்கு? அவர் நோக்கமுள்ளவரா இருக்கிறார். நம்ம நீதியா இருக்கணும். அவருடைய பிள்ளைகள் வந்து அவரைப் போல அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளும் எல்லா காலகட்டத்திலும் பரிசுத்தமா இருக்கணும். நீதி உள்ளவர்களா இருக்கணும். அந்தந்த அ ஸ்கேல் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கலாம். யோபுக்கு வந்து வேற ஒரு ஸ்கேல் இருக்கலாம். நமக்கு வந்து அ அ நீதியா இருக்கணும்னா, நமக்கு உள்ள ஸ்கேல் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கலாம். ஆ நியாயப்பிரமாண காலத்துல இருக்கும்போது, அவங்க நீதியா இருக்கணும்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்கேல் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கலாம். அப்போ என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ, அதுக்கேத்த மாரி இருக்கலாம். ஆனா, எந்த எந்த காலகட்டமா இருந்தாலும் காட் மனுஷங்க கிட்ட பிரதானமா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வி ஆர் ஆ கடவுளுக்கு முன்பாக நம்ம எப்படி உத்தமமா இருக்கிறோம்? கடவுளுக்கு முன்பாக நம்ம எப்படி பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி இருக்கிறோம்? நம்மளை காத்துக்கொண்டு நடக்கிறோம். அதுதான் என்னது? ஒவ்வொரு ஹியூமன்ஸ்க்கும் எல்லா காலகட்டத்திலும் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். நம்ம அத வந்து என்ன பண்ணிடக்கூடாது, ஒவ்வொரு நாளும் நம்ம அநேக காரியங்கள்ல நம்ம கவனம் செலுத்தும்போது, ஆ விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, இத நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளுடைய அடிப்படையான இந்த காரியத்த நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா, இதில தான் என்ன இருக்கு? ஞானம் இருக்கு. இதில தான் புத்தி இருக்கு. ஆ மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆ அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருப்பாரு. ஆ ஒருத்தன் வந்து போய் உலகம் ஃபுல்லா கான்க்யூர் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் தான் வந்து ஆ இப்போ வேர்ல்ட்லயே ரிச்செஸ்ட் பெர்சன் சொல்லுவாங்க. யார் வேர்ல்டுலயே ரிச்செஸ்ட் பெர்சன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்ல பழைய காலத்துலலாம் ரிச்செஸ்ட்ன்னு இருந்திருக்காது. உலகத்தையே யார் ஆட்சி செஞ்சிருப்பா? எல்லாரையும் ஆள்ற ராஜாவா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படி வந்து வேர்ல்ட்ல இருக்க எல்லாத்தையும் ஒரு மனுஷன் வந்து ஆ அவனோட ஞானத்தினால, திறமையினால எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டு இருந்தாலும், அவனுடைய ஜீவன அவன் நஷ்டப்படுத்திட்டான்னா என்னது? காட் கூட இந்த பேசிக்கான காரியத்தில, ஆ கடவுளுக்கு பயப்படுறதில, அவரோட அ உள்ள ரிலேஷன்ஷிப்ல கரெக்ட்டா இல்லன்னா, ஆ அவருடைய அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? நீதி, அந்த பரிசுத்தம். அது இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஆ தேவனோட ஜீவிக்கக்கூடாதபடி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்? எவ்ளோ உலக பிரகாரமா எல்லாத்தையும் சுதந்தரிச்சிருந்தாலும்,
அ அவனுக்கு எல்லாமே அது நஷ்டம் தான். அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நம்மளுக்கும் வந்து ம் நமக்கும் என்னது, அ இந்த யோபுவ படிக்கும்போது, அ நமக்கும் அதுதான் வந்து மைண்ட்ல நமக்கு வரணும். ஆம். யோபு வந்து அவர் காலகட்டத்தில அவர் தேவனுக்கு அவ்ளோ பயந்து உத்தமமா இருந்தாரு. அ என்ன நடந்தாலும் சரி, அவருக்கு அவர் எல்லாவற்றையும் இழந்தாலும் சரி, அவர் வந்து அவருடைய ஃபோக்கஸ விட்டு மாறவே இல்ல. ஆம் இ தேவன் மேல உள்ள ஃபோக்கஸ விட்டு அவர் என்ன பண்ணவில்ல, மாறவே இல்ல. எதுவுமே அவருடைய ஃபோக்கஸ மாத்த முடியாத மாரி இருந்தது. நாம எவ்ளோ காட் மேல ஃபோக்கஸ்டா இருக்கிறோம். ஆம். அ அப்படின்றது ரொம்ப முக்கியம். நாமளும் வந்து ஏசப்பா வந்து அம் அவருடைய வருகையில வந்து அ அவரு நம்ம சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். நம்ம அவர சந்திக்க போம்போது அம் அ வேதத்தில என்ன சொல்லப்பட்டிருக்கு? "ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான்னு" இருக்கு. அப்போ நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அந்த தேவன் வரும்போது, அ ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால நம்மளுடைய வஸ்திரங்களை அ தோய்த்தவர்களா, கிறிஸ்துவுடைய நீதிய நம்ம வந்து அணிந்தவர்களா, அவருக்குள்ள நிலைச்சிருக்கிறவங்களா, நம்ம வந்து தேவன் வரும்போது நம்ம காணப்படணும். அப்ப அதுதான் முக்கியம். ஆ நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய ஆ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மள காத்துக்கொள்ளுகிறோங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அத நம்ம பார்க்கிறோம். எத இழந்தாலும் சரி, அ எது இருந்தாலும் இல்லனாலும் சரி, அ காட் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிறது நம்மளுடைய பரிசுத்தத்து மேல, நம்மளுடைய ஆத்துமா மேல, அ நம்மள ஆத்துமா காக்கப்படணுன்றதுல தான் காட் வந்து அ ஃபோக்கஸ்டா இருக்கிறார். ஆ அதனால ம் அ ஏன்னா அ நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு அ நோக்கம் இருக்கணும். நம்ம ஆ அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து அந்த அ ரட்சிப்பு, நம்ம தேவனோட ஜீவிக்கணும் அப்படின்னு நம்ம இருந்தாலும், எல்லாத்துக்கும் அந்த அடிப்படையா இருக்க வேண்டியது என்னது? அந்த பயம். தேவன் மேல உள்ள பயம். அவருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறது. இது இது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம். அ ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம அத மைண்ட்ஃபுல்லா இருந்தோம்னா, தேவ பயம் நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன பண்ணலாம்? ஈஸியா அது வந்து அ அவங்க அத வச்சுக்கலாம். ஆனா, அதக்கூட என்ன பண்ண எம் அ அதக்கூட மறக்க வைக்கிறதுக்கு சத்ரு என்ன பண்றான்? போராடிக்கிட்டே இருக்கிறான். அ அவன் மெயினா யூஸ் பண்றது என்னன்னா, அ டிஸ்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது தான். மனுஷங்கள வந்து அ காட் வந்து அ அவரு எதையுமே என்ன பண்ண மாட்டாரு, ஃபோர்ஸ்ஃபுல்லா காண்பிக்க மாட்டார். அவருக்கு பயப்படணும்னா, ஈஸியா வந்து அவர் தம்மை வெளிப்படுத்தி எல்லாரையும் அவர பயப்பட பண்ண வைக்கலாம். ஆனா தேவனுடைய வழி எப்படின்னா, ஆ அவருடைய அவருடைய சத்தியத்த வந்து அறிவிக்கிறாரு. சுவிசேஷத்த அறிவிக்கிறாரு. அந்த விசுவாசத்தின் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆ அவருக்கு பயப்படுற பயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம அவர் விசுவாசத்தின் மூலமா தான் நாம வந்து காண்பிக்கிறவர்களா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. ஆ ஏசப்பா சொல்லியிருப்பாரு அவங்க சீஷர்கள்லாம் பார்த்து, "நீங்க வந்து என்ன பார்க்கிறதுனால நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க. நான் சொல்றத கேட்கிறீங்க. ஆனா, ஆ என்ன பார்க்காம நீங்க என்ன பார்த்தீங்க. நீங்க நான் சொன்ன சுவிசேஷத்தர அ அட் அ அற்புதங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்றத நீங்க போய் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி, அத கேட்டு அவங்க அத விசுவாசிக்கிறாங்க பாருங்க. அவங்க இன்னும் பாக்கியவான்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருப்பார். ஆம் கேட்டு விசுவாசிக்கிறவங்க இன்னும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ தேவன் வந்து ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் அ நம்ம கடவுளுக்கு பயந்து இருக்கிறதுக்கு ரொம்ப அடிப்படையா இருக்க வேண்டியது என்ன? விசுவாசம். ஆ அந்த ஃபெய்த்த வந்து என்ன பண்ண சத்ரு வந்து இந்த கடவுள் பயத்த விட்டு எப்படிலாம் விலக வைக்க முடியும்? அப்படின்றதுக்கு அவன் யூஸ் பண்றதுல என்ன? ஃபெய்த்த வந்து வீக் பண்றது. ஆ அப்புறமா ஆ டிஸ்ட்ராக்ஷன்ஸ கொண்டு வர்றது. ஆ அ இப்ப யோபுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன கொண்டு வந்தான். ஆ என்ன மாரியான டிஸ்ட்ராக்ஷன்? அவனுடைய ஐஸ்வர்யம்லாம் போய் அவன் வந்து 0வா இருக்கிற மாரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தான். ஆனாலும் யோபு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகல. யோபு வந்து அதனால பாதிக்கப்படல.
ஆ காட நோக்கி பார்க்கிறதுல, அவருக்கு பயப்படுறதுல அவர் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகல. ஆ அ எ அ கடவுளுக்கு பயப்படுறதோ, இல்ல அதெல்லாம் வந்து செகண்டரியா அவரு வந்து அந்த சூழல்லயும் அவர் பார்க்கல. எல்லா சூழல்லயும் காட தான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, தேடிக்கிட்டே இருந்தாரு. கடவுள் வந்து எனக்கு பதில் சொல்லணும். கடவுள் எனக்கு என் கூட பேசணும் அப்படின்னு தான் யோபு வந்து யோசிச்சுட்டே இருந்தார். அப்ப அவருடைய ஃபோக்கஸ் எவ்வளோ ஒரு ஃபோக்கஸ்டா அவரோட லைஃபோட கோல வந்து எவ்வளோ கிளியர் ஃபோக்கஸ்டா அவர் அ நடந்துட்டு இருந்திருக்காருன்னு பாருங்க. சத்ரு எவ்வளோ கொண்டு வந்து அவர் லைஃப்ல எல்லாத்தையும் மாத்தி போட ட்ரை பண்ணாலும், அவர் என்ன பண்ணல, கொஞ்சம் கூட ஆ ஆ டிஸ்ட்ராக்ட் ஆகல. அ கடவுளுக்கு பயப்படுறதில்ல. அ பொல்லாப்பை விட்டு விலகுறதில்ல. அவர் காட் மேல உள்ள ஃபோக்கஸ விட்டு அவர் என்ன பண்ணல, உத்தமத்த விட்டு அவர் கொஞ்சம் கூட விலகல. அப்படி ஒரு ஸ்டெடியான ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு அ அ வி விஷன் அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு உறுதி நம்மளுக்கும் என்ன வேணும்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பா வேணும். இவங்கலாம் வந்து ஒரு ஹீரோஸ். ஒரு நம்ம பார்த்து அ விசுவாசத்துல உள்ள அ ஸ் அ இப்படி வாழ்ந்து இருந்தவங்க. இவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஆக்சுவலா இப்படி வாழ்ந்தவங்க பூமியில. அப்ப அவங்கள பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்? வி ஷுட் கெட் இன்ஸ்பயர்ட். அவங்கள மாரி இருக்க நம்ம என்ன பண்ணணும்? ஆ பிரயாசப்படணும். அவங்க அப்படி இருந்திருக்காங்க. அவங்களோட வழிகள நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். முன்னுதாரணமா நம்ம எடுத்துக்கணும். அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆயிக்கணும். அதுக்கு தான் வேதத்தில எல்லா பரிசுத்தவான்கள குறிச்சும் நமக்கு என்ன குடுத்திருக்கு? சாட்சிகள நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆ அத நம்ம பார்த்து நம்ம வந்து அவங்க அப்படி இருந்தாங்க. யோபு இப்படி இருந்தாரு. இவ்வளோ உத்தமத்துல இருந்தாரு. அவர் வந்து எந்த விஷயத்திலயும் அவர் வந்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறத விட்டு அவர் பின்வாங்கல. அப்ப அந்த குவாலிட்டீஸ் நமக்குள்ளேயும் இருக்கணும். ஆ நம்ம அதில ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? அத நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். அத நம்ம வந்து நம்ம லைஃப்ல நம்ம வந்து ஆ வச்சுக்கணும். அப்ப வந்து நமக்கு நிச்சயமா அது எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். ஆ. ம். ம். ஐ திங்க் ஏதோ ஒரு இடத்துல நான் வாசிச்சிருக்கேன்னு நெனைக்கிறேன். தேவன் வந்து தம்முடைய சிநேகிதர்கள் அப்படின்னு அ வேதத்துல ஒரு 3 பேரு வந்து சொல்லியிருப்பாரு. ஆ அதுல யோபும் ஒருத்தர்ன்னு நெனைக்கிறேன். மோசே கண்டிப்பா ஒருத்தரு. அப்புறம் யோபும் ஒருத்தர்ன்னு நெனைக்கிறேன். அப்புறம் ஆபிரகாம். ஆ இவங்க 3 பேர் தான் நெனைக்கிறேன். அவங்க வந்து தேவனுக்கு வந்து சிநேகிதர்கள் அப்படின்னு அ சொல்லப்பட்டிருக்கும். இப்ப நம்ம நமக்கு நமக்கு வந்து அ காட் வந்து இந்த பரிசுத்தவான்களோட கூட அ இவங்கள போல நம்மளையும் என்ன பண்றாரு? அவரு நம்மள பார்க்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் மூலமா இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய பிரிவிலேஜ வந்து நமக்கு என்ன பண்றாரு? குடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துவ நமக்காக அந்த சிலுவையில அறையப்படும்படியா கொடுத்ததுனால, தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்ததுனால, அவர் நமக்காக ரத்தம் சிந்தினதுனால, நமக்கு நமக்கு திறக்கப்பட்ட வழி வந்து ரொம்ப 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 ஒரு அ இவங்களுக்கெல்லாம் தேவன் வந்து அவருடைய சிநேகிதரா இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிடுவாரு, அ வெளிப்படுத்திடுவார். என்னென்ன நடக்க போதுங்கிறத அவர் வந்து மறைக்க மாட்டார். ஜென்ரலாவே நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்குறோம். தாவீதுக்கு வந்து ஏசப்பாவ பத்தி தெரியும். அ அவர குறிச்சு பேசியிருப்பாரு. எப்படி தாவீதுக்கு ஏசப்பாவ பத்தி தெரியும்? தேவன் சொல்லியிருப்பாரு. ஏன்னா தாவீது வந்து எ தேவனுக்கு ரொம்ப அவருக்கு அ அ அவரு இருதயத்துக்கு ஏத்தவனா இருந்ததுனால, தேவன் எல்லாவற்றையும் ரட்சிப்ப குறிச்சு தாவீதுக்கு சொல்லியிருப்பார். அது மாரி தான் ஆம் அ ஏனோக்குக்கு நம்ம பார்த்தோம். அவரோட சஞ்சரிச்சவரு. அவருக்கு எல்லாவற்றையும் ஏசப்பா யார் வந்து ஏசப்பாவோட தேவனுடைய ஹார்ட்டுக்கு நம்ம க்ளோஸா இருக்கிறோமோ, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாவே இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், யார் யாரெல்லாம் தேவனோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து அவர் தம்முடைய திட்டங்கள, எதிர்காலத்தின் காரியங்கள குறிச்சு, அவர் வந்து மறைச்சு வைக்க மாட்டாரு. அவங்க கிட்ட என்ன பண்ணிடுவாரு, எல்லாத்தையும் அவர் சொல்வார். அப்ப இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவ குறிச்ச எதிர்பார்ப்போட, அவருடைய ரட்சிப்பை குறிச்ச எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்க. ஏன்னா, இவங்க எல்லாருக்குமே யாரோட ஆ ஆ நீதி தேவைப்பட்டது? இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் இவங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு. கரெக்ட்டா?
ஏன்னா, அம் கிறிஸ்து மரிச்சு அவர் முதலாவது அ அ 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்ல, அப்போ வந்து அ யாரெல்லாம் அவரோட கூட உயிர்த்தெழுந்தாங்க? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள். இவங்களெல்லாம் யா அ இவங்கலாம் இனிமே உயிர்ப்பிக்கப்பட போறதில்ல. நம்ம நம்ம வந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம்ல உயிர்த்தெழுதல. இவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க? ஆல்ரெடி உயிர்த்தெழுந்துட்டாங்க. கிறிஸ்து உயிர்த்தெழும்போது, அவருக்கு முன்பாக வாழ்ந்த எல்லா தேவனுடைய பரிசுத்தவான்களும் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க? உயிர்த்தெழுந்துட்டாங்க. ஆம். அப்ப அவங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்க? கிறிஸ்துவ எதிர்நோக்கி இருந்திருப்பாங்க. அப்ப தேவன் வந்து அவங்களுக்கு க கிறிஸ்துவ குறிச்சு அ சுவிசேஷம் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் ரொம்ப காடோட க்ளோஸா இருந்தாங்களோ, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ அ என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம், நமக்கு கிறிஸ்துவின் மூலமா தேவன்கிட்ட ஸ் அ நெருங்கி இருக்கிற அவரு இவங்களலாம் சிநேகிதர்ன்னு தேவன் சொன்னது போல, நம்மளையும் என்ன சொல்றாரு? சிநேகிதர்ன்னு சொல்றார். நம்ம கூட காட் வந்து க்ளோஸா இருக்கிறதுக்கு அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். அதற்கான வழி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தம்முடைய சொந்த குமாரன் மூலமா நமக்கு அந்த ஸ்லாக்கியத்த ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த சுவிசேஷத்தின் மூலமா அது வந்து ஒரு ரொம்ப விலையேற பெற்ற ஒரு பாக்கியம். நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய நண்பரா இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். ஆ கிறிஸ்து நமக்கு அந்த கிருபைய நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நாம வந்து இவங்க அத வேல்யூ பண்ணியிருந்தாங்க. கடவுளுக்கு பயப்படுறதையும், அவருக்கு முன்பாக உத்தமமா, பொல்லாப்பை விட்டு விலகுறத வந்து எப்படி அவங்க வேல்யூ பண்ணியிருந்தாங்க. அது மாரி நாமளும் என்ன பண்ணணும்? ஆ கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் பயந்து, ஆ நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில ஒரு காலகட்டத்தில நமக்கு வந்து அதிக பயம் இருந்திருக்கும். நம்மளுடைய மனசாட்சிய வந்து நம்ம அ காத்திருப்போம். அதே மாரி இந்த நாள்லயும் நம்ம அதே அன்போட இருக்கிறோமா? ஆ நம்ம அப்போ காண்பிச்ச அதே அன்புல நம்ம நிலைச்சிருக்கிறோமா? ஆ அன்புல நம்ம என்ன பண்ணக்கூடாது? குறையக்கூடாது. நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ஆ அ மாறிடக்கூடாது. அ இவங்கள மாரி நம்மளும் என்ன பண்ணியிருக்கணும், காட் கூட அ அவரு அவருக்கு பயப்படுற பயத்திலயும், அவர் மேல உள்ள ஃபோக்கஸ்லயும் அ மாறாம நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.